हरे कृष्णा। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाचाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கமா ஒரு முயற்சியா நம்ம எடுத்து பண்றதுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. கிருஷ்ண கிருப்பையால நம்ம நல்லபடியா இந்த 18 அத்தியாயங்களையும் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய இதை தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை அப்படின்றத படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையாக அது என்ன என்ன படிக்க போறோம், அதனுடைய மகாத்மியம் என்ன. பொதுவாகவே ஒரு ஃபலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்க, அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் எது படிச்சாலும் கடைசி அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகங்களுடைய பலனை சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீதா மகாத்மியம், கீதையை படிக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்ன அப்படின்றத முதல்ல படிச்சா ஏன்னா இது என்ன சொல்றது, கடகடன்னு நம்ம பாராயணம் பண்ணிட்டு போற விஷயம் கிடையாது. பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பாராயணம் பண்றது ஒரு பக்கம், இன்னொன்று அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். சோ அதுவும் ரொம்ப தத்துவார்த்தங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுக்கு கடினமாக இருக்கலாம். சோ அந்த பயணத்தை நம்ம இப்ப தொடங்க போறோம் அப்படின்றதுனால அதோடைய மகாத்மியத்தை, அதோடைய மகிமையை நம்ம உணர்ந்தால் அதை தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு உத்வேகம் ஆர்வமும் பலமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதனுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ இப்ப பகவத்கீதை அப்படின்னா இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க கண்டிப்பா. பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சிலர் ஆனா ஒரு இப்ப உங்களுக்கெல்லாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட இதை ஒரு பாமரனுக்கும் அறியாதவருக்கும் இதை எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தே நம்ம தொடங்கி போகலாம். சோ என்ன அப்படின்னா, பகவத்கீதை அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாகவதத்தோட குழப்பிக்குவாங்க. பாகவதம்னா என்ன, பகவத்கீதைனா என்ன அப்படின்னு. இதுல பலருக்கும் அறிமுகம் உள்ளவங்க இருப்பீங்க, கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். அதாவது இரண்டும் ஒன்றா, பாகவதத்துலதான் பகவத்கீதை இருக்கா, பகவத்கீதையில தான் பாகவதம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் வரும். சோ அப்ப
இது இது என்ன தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பகவத்கீதை என்பது மகாபாரதத்தின் ஒரு பகுதி. மகாபாரதத்துக்குள்ள வியாசதேவர் மகாபாரதம் எழுதினார் இல்லையா? அதுல வரக்கூடிய அந்த யு யுத்தம் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல அம் அ கிருஷ்ணரால் பேசப்பட்டது பகவத்கீதை. பகவத்கீதை பகவான் கிருஷ்ணரால் சொல்லப்பட்டது. அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அப்படின்னு இத நம்ம ஒன்று புரிந்து கொள்வோம். அடுத்தது பாகவதம் என்றால் என்ன? அது ரொம்ப விரிவாக இப்ப நம்ம பார்க்கல. ஆனாலும் பாகவதம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு சிறு குழப்பம் சிலருக்கு இருக்கலாம். அதனால அந்த ஒரு கேள்விக்கான பதிலாக இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு வரியில. என்ன அப்படின்னா, பாகவதம் என்பது வந்து கிருஷ்ணரின் அதாவது பகவானின் வைபவத்தை சொல்வது பாகவதம் அப்படிங்கிறது. அவருடைய குணங்களையும் அவருடைய அவதாரங்களையும் சொல்வது, பக்தர்களை பற்றி சொல்வது. பாகவதன் அப்படின்னாலே பக்தன். பக்தர்களை கொண்டு பகவானின் வைபவத்தை சொல்றது. பகவானின் குணத்தை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னா, பக்தர்களுக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத பொறுத்து அறியலாம். அது போல அதை சொல்வது. இங்க நம்ம வந்து பகவத்கீதை பத்தி பார்க்க போறோம். பாகவதம் சாக்ஷாத் பகவானே உருவாக இருப்பது. பாகவதம் அப்படிங்கிறது அவர் பக்தர்களின் கதையை சொல்வது பாகவதம் அப்படிங்கிறது. பகவத்கீதை பகவானால் சொல்லப்பட்டது அப்படின்னு. இப்ப இதற்கு பாஷ்யம் அப்படின்னா விளக்க உரை. இதை வந்து பலரும் எழுதியிருக்காங்க. பல ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆதிசங்கர பகவத் பாதர் எழுதியிருக்காரு. எல்லா அதாவது அனைத்து பெரிய பெரிய ஆச்சாரியர்களும் இதை எழுதியிருக்காங்க. இல்ல கொடுக்காதவர்களே இல்லை. ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் அனைவரும் கொடுத்திருக்காங்க. கேசவ காஷ்மீரி அப்படின்றவர். நம்ம இப்போ இஸ்கான்ல பார்த்தோம்னா பிரபுபாதர் மிக விளக்கமாக மிக எளிமையான பதவுரை பொருளுரை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இதுல வந்து அவர் வந்து நம்மளுக்கு பல மொழிகளிலும் எடுத்து சொல்லி நமக்கு வந்து புரியும்படியாக பல மொழிகளிலும் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டும் இருக்கிறது. இப்ப பகவத்கீதையை எப்படி படிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு சின்னது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு ரூல் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவரவருக்கு தனி வழி அப்படின்ற மாதிரி இது ஒரு பாதை தான். இந்த பாதை ஒவ்வொருவர் மாதிரி அணுகுவாங்க. இதுல நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா அதற்கும் ஒரு ஒரு செயல்முறை, ஒரு மெத்தடாலஜி அப்படின்றது இருக்கு. இது இது எப்படி அமைது அப்படின்னா அவர்களுடைய குணம் ரசனையை பொறுத்து அமைது. இப்ப வந்து நான் அதை எப்படி பார்க்கணும்னு விரும்புறேன், நீங்க எப்படி பார்க்கணும்னு விரும்புறீங்க அப்படின்றது இது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதாவது நமக்கு உள்ள அறிவு வந்து ரொம்ப குறுகியது. ஆனா ஆச்சாரியர்கள் இதை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு, நம்மளுடைய குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரியர் இதை எப்படி அணுகினார், அந்த முறையில நாம் அணுகுவது சாலச் சிறந்தது. அப்படின்னா நம்ம வந்து படிக்கும் பொழுது 3 கொள்கைகள் பொதுவாக வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, முந்தைய காலத்தில் எப்படி படித்தனர், அது முதல் பார்வை. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை எப்படி சொன்னார்கள் அப்படின்ற வழியில சென்று படிப்பது அப்படிங்கிறது நம்பர் 1. நம்மளா வந்து எப்படி வேணா படிக்கலாம் அப்படின்னா கூட எப்படி படிக்க வேண்டும்னு ஒரு ஒரு முறை இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய முந்தைய ஆச்சாரியர்கள் எப்படி படிச்சாங்க? செவி வழியா தான் படிச்சாங்க. உண்மையாக படிக்க போனா அவங்க சொல்லுவாங்க, அதோட பாஷ்யத்தை சொல்லுவாங்க, அதை கேட்டுக்குவாங்க, அது மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து கொண்டிருந்தது. அப்புறம் அதை வந்து ஊராக இந்த முனிவர்கள், இந்த ஆச்சாரியர்கள் போயிருப்பாங்க. அங்கு வந்து பேசுவாங்க. அவர்களுக்கு இந்த முனிவர்களுக்கும் இந்த துறவிகளுக்கும் என்ன அப்படின்னா, ஒரே இடத்தில் பல நாட்கள் தங்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஒரு நியமம். அதனால அங்க தங்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்திற்கா போய் சென்று இந்த போதனைகளை சொல்லிக் கொண்டே போவாங்க. அப்படி போகும்போது இப்ப ஊர் மக்களுக்கு அதுக்கு பிடிச்சிருச்சு, இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய கூட பயணிப்பாங்க. இப்படியாகவும் இருக்கிறது. அதாவது அடுத்தது வந்து படிக்கும்போது இன்னொரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, பூர்வாச்சாரியர்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, குறிப்பு எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும்.
ம். எழுதி எழுதி நோட்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி படிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்முடைய ஞாபக சக்தி என்பது வந்து நம்ம நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. ம். அதுல வந்து அ அ ம் என்னத்த பதிச்சு வைக்கிறோமோ, அது எல்லாம் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது அவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்களோட ஞாபக சக்தி எப்படின்றத பொறுத்து. அ எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்ல. நான் பொதுவாக என்னுடைய மெமரிய, என்னோட ஞாபக சக்திய பெருசா ஒண்ணும் நம்புறது கிடையாது. அதை எப்பவும் குறித்து வைத்துக் கொள்வது தான் எதுவுமே ம் அ நிலைத்து நிற்பதற்கு வழி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு வழி. குறிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து வெறுமனே மொபைல்ல குறிக்கிறோம் அப்டின்னா கூட மொபைல் கிராஷ் ஆனா என்ன பண்றது? அதனால ஒரு நோட்டு புத்தகத்துல குறித்துக் கொள்வது சிறந்தது. அது அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு 3வது முக்கியமான கொள்கை என்னன்னா, சங்கமாக இருந்து படிப்பது. ம். பூர்வாச்சாரியர்கள ஃபாலோ பண்றது. அ நம்முடைய குரு பரம்பரையில எப்படி சொல்லியிருக்காங்களோ, அதே சிஸ்டம்ல படிக்கிறது. அடுத்தது வந்து நம்ம படித்துக் கொள்வதை குறித்துக் கொள்வது. அடுத்தது வந்து சங்கமாக குழுவாக படிப்பது. நம்மளா உட்கார்ந்து படிச்சோம்னா, கொஞ்சம் படிப்போம். ஆனா, அதுக்கு மேல நம்மளுக்கே போர் அடிச்சுரும். இல்லன்னா வேற விஷயம் வந்தா விட்டுட்டு போயிடுவோம். ஆனா, அந்த சங்கம் அப்படின்னு இருக்கணும். அதுல ஒரு மூத்த பக்தர் ஒருவர் இருக்கும் சமயமாக பார்த்து, அவருடைய முன்னிலையில் படிப்பது சாலச் சிறந்தது. அதுவும் ஒரு முக்கியமான கொள்கை. ம். இது இப்படி இந்த அம் குழுவில படிக்கும் பொழுது, நாம வந்து அ அந்த குழு நம்மை இட்டுச் சென்றுவிடும். நம்ம அதுல பாதியில நிறுத்திருவோமோங்கிற பயமே இல்ல. ஒருவர் அல்லது ஒருவர் அ ஆர்வம் காட்டி நம்மள கூட்டிக் கொண்டு போய்க் கொண்டே இருப்பார்கள். அதான் சத்சங்கத்தினுடைய பலம். ச ஓகேவா? இப்ப பகவத்கீதை ஏன் படிக்க வேண்டும்? ம். அப்படின்றது அப்படி பார்க்கும்போது தான் மகாத்மியம் அப்படிங்கிறது வருது. பாராயணம் செய்வதற்கு மட்டும் இல்ல பகவத்கீதை. பகவத்கீதை பொதுவாக அ அ இப்ப வந்து ம் அ பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு நம்ம பாராயணம் பண்றதுக்கு. அவை வந்து பிரேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைகள். ம் அ இப்ப வந்து பாகவதத்துல பார்த்தீங்கன்னா, அ கோபி கீதம் அப்படின்னு இருக்கு. கோபியர்களுடைய பிரார்த்தனை, குந்தியினுடைய பிரார்த்தனை, பிரம்மாவினுடைய பிரார்த்தனை அப்படின்னு பிரார்த்தனைகள் இருக்கும். அதுல வந்து அத நம்ம பாராயணம் பண்ணுவதற்கு தகுந்தவை. ஆனால் பகவத்கீதை வந்து பாராயணம் பண்றதுக்கு தகுந்ததுதான் என்றாலும் கூட, அது அதை விட சிறந்தது எது? பாராயணம் செய்வதை விட இன்னும் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா, பாராயணம் செய்வதை விட சிறந்தது பகவத்கீதையில என்னன்னா, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது. ம். அந்த அ அர்த்தம் உணர்ந்து அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அ தகுந்தது பகவத்கீதையினுடைய விஷயம் அப்படின்றது. ஸோ கீதை மகாத்மியம் யார் எழுதினா? கீதை மகாத்மியம்ங்கிறது வந்து ஒரு அ 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ம் ஸ்லோக அஷ்டகம் மாதிரி ஒரு இதுதான். ஸோ இதை எழுதியவர் யாருன்னா, ஸ்ரீ சங்கர பகவத் பாதர். ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர. இத என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இது வந்து இந்த புஸ்தகம் நீங்க உங்க கிட்டலாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பகவத்கீதை உண்மை உருவில். இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பகவத்கீதை 18 நாளும் பார்க்க போறோம். யார்கிட்டலாம் இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். அ கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வரும். கட்டாயமா வேணுங்கிறது இல்ல. ஆனால் இந்த புக் அவசியம் இதுலேருந்து தான் நீங்க ஃபர்தரா இத டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த புஸ்தகத்துல தான் இருக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸ். அதனால எல்லாருமே இதனுடைய ஒரு காப்பி வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனா கிளாஸ்ல நீங்க கட்டாயமா புக்கோட தான் உட்காரணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு நோட்ஸோட உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள குறிச்சுக்கிற மாதிரி நீங்க வந்தாலே போதுமானது. இப்ப இந்த முன்னுரைன்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த புஸ்தகத்துல. அதுல என்ன இருக்குங்கிறத சுருக்கமா பார்த்துட்டு தான் அத்தியாயத்துக்கு நம்ம போகப் போறோம். அதுல வந்து கீதா மகாத்மியம் அப்படின்றது இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, ஆம் அ பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும், அக்கறையுடனும் ஒருவன் படித்தால், பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். அதுக்கு செயல் இல்லாமல் போயிடுமாம். டிசேபிள் ஆயிடும். அது நீங்க வந்து உங்களோட பாவங்கள் என்ன ஆகும்? உங்களோட கர்மாக்கள் எப்போதுமே உங்களை வந்து தாக்குவதற்கு, உங்கள அப்படியே கவ்விக்கிறதுக்கு காத்திருக்கும் அந்த கர்மா. ஆனால் பகவத்கீதையை படித்தால் என்ன ஆகுமா? அந்த கர்மாவுக்கு வலு இல்லாம போயிடுமாம்.
அந்த அந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போயிடும், உங்க மேல அது ஆதிக்கம் செலுத்தாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றார். கீதா தியானசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்திஹி பாபானி பூர்வ ஜென்ம கிருதானி ச அப்படின்னு வருது. இந்த கீதா தியானம், இத தியானத்தோட ஷீலஸ்ய, அத வந்து அக்கறையோட தியானம் கொடுத்து சும்மா அப்படியே படிக்கிறது இல்ல, அக்கறையுடன் ஒருவன் படித்தால் பிராணாயாம பரஸ்யச்ச, அது பண்ணும்போது பகவான் நைவ சந்திஹி பாபானி, உங்களுடைய அனைத்து பாவங்களும் பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் செயல்படாமல் போய்விடும், அது உங்க மேல செயலே ஆற்றாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பூர்வ ஜென்ம பாவம் கழியும், இவ்வாழ்க்கையின் பயம் விலகும், அப்புறம் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்க்கையை அது நல்கும். வாழ்க்கைக்கு, அதாவது வாழ்வுக்கு, இந்த இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன இருக்க போகுது, நம்மளுக்கு வந்து இம்மை மறுமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாழ்க்கை எங்க இருக்கும், பித்ருலோகத்துக்கு போகுமா, இல்ல அதென்ன ஹெவனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹெவன் ஹெல்லுக்கு சொல்லுவாங்களே, சொர்க்கம், சொர்க்க லோகத்துக்கு போவோமா, எந்த லோகத்துக்கு போவோம் அப்படின்றது எப்படி தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது மறு வாழ்க்கையில நம்மளுக்கு ஆன்மீக வாழ்வை பெற்றுத்தரும். வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற, கோலோக விருந்தாவனம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஆன்மீக வாழ்க்கையை நம்மளுக்கு இது பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம் அப்படின்னு. அதாவது உடல் அழுக்கை போக்க வந்து ஒருவன் தினம் தினம் ஜலஸ்நானம் செய்கிறான் இல்லையா, நம்மளுடைய உடல் அழுக்கை போக்குவதற்கு தினம் தினம் நம்ம ஜலஸ்நானம், நீரில் நம்ம ஸ்நானம் செய்து கொண்டே இருக்கிறோம். அது போல புனிதமான கங்கை போன்ற கீதாமிருதத்தில் ஸ்நானம் செய்ய சம்சாரம் என்னும் அழுக்கே நாசனமாகிவிடும் அப்படின்னு சொல்றார். அதாவது நமக்கு சம்சாரம் அப்படின்ற ஒரு நம்ம மேல ஒட்டி கொண்டிருக்கின்ற அழுக்கு, அது வந்து இந்த கங்கை அப்படிங்கிற அந்த அந்த கீதையே கங்கையாக இங்க சொல்றார். கீதைன்ற கங்கையில போய் குளிக்கும் போது நம்ம உடலோடு ஒட்டி இருக்கின்ற அந்த பாவங்கள், சம்சாரம் அப்படிங்கிற அந்த பாவம், நம்ம மேல் ஒட்டி கொண்டிருக்கின்ற பாவம் அழுக்கு நாசனமாகிவிடும், விலகிவிடும் அப்படின்னு சொல்றார். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்யைஹி சாஸ்திர விஸ்திரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். ஒவ்வொன்றுமே கீதா மகாத்மியத்துல அருமையான ஸ்லோகங்கள். கீதையை படிப்பதனால் விஸ்தாரமாக, அதாவது இதான் சொல்றாங்க, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்யைஹி சாஸ்திர விஸ்திரைஹி, இதை சாஸ்திரமாக எடுத்து விஸ்தாரமாக பிற சாஸ்திரங்களை படிக்க வேண்டிய, விஸ்தாரமாக படிச்சால் பிற சாஸ்திரங்களை படிக்க வேண்டிய தேவையே இல்லையா. கீதையை முழுவதுமாக படித்தால் மற்ற சாஸ்திரங்களை படிப்பதற்கான தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, அதாவது ஸ்வயம் பத்மநாபனாகிய திரும்ப திரும்ப பத்மம்ங்கிற வார்த்தை வருது பாருங்க. பத்மநாபனையே தன் திருவாய் தாமரையினால் மொழிந்தது அப்படின்னு சொல்றார். பத்மநாபனே முகபத்மாத், முகம் அப்படிங்கிறது வந்து முகம் கிடையாதுங்க, வாய். முகபத்மாத், முகம்ங்கிற பத்மம் முகத்தாமரையிலிருந்து, அதாவது முகத்தாமரை வாய் அப்படின்ற திருவாய் தாமரையிலிருந்து அவர் மொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இந்த பத்மநாபா பத்ம நாபீல பத்மம் கொண்ட பகவான் இல்லையா அவர். இப்ப பாருங்க, அந்த பத்மநாபனாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவரும் இவரும் ஒன்றுதான் அப்படிங்கிறது. அப்படி அந்த கிருஷ்ணர் சொல்லியது பகவத்கீதை. இது என்ன சொல்றார், ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத், அவருடைய திருவாய் தாமரையிலிருந்து வினிஸ்ருத வெளிவந்தது அப்படிங்கிறதுனால இது வந்து வேதத்திற்கு இணையாக, வேதத்தின் சாரமாக இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாரதாமிருத்த சர்வஸ்வம் விஷ்ணு வக்திராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா
புனர்ஜன்மன வித்யதே. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அர்த்தம். அதாவது பாரதாமிர்தம், மகாபாரதத்தின் அமிர்தம். பாரதம், பாரத கதை இருக்கிறது இல்லையா, பாரதாமிர்தம், அந்த பாரதத்துக்கு இது அமிர்தமாக இருக்கு. எது, அதாவது அமிர்தம்னா என்ன, எசன்ஸ், அதனுடைய ஒரு பெரிய கடலை கடைந்து அப்படியே நம்ம கடைஞ்சு 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 அதுல அமிர்தம். எப்படி நம்ம வந்து தயிரை கடைந்து 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 வெண்ணெய் எடுப்பார்களோ, அது போல அந்த பார்க்கடலை கடைந்து 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 அமிர்தம் எடுத்தார்கள். சோ அப்படி இங்க என்ன சொல்றாங்க, பாரதம் அப்படிங்கிற அந்த மகாபாரத கதையினுடைய அமிர்தம் எது, அதில் கிடைக்கக்கூடிய அந்த கடையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தம், அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா பகவத்கீதை. மகாபாரதத்தின் அமிர்தம், பாரதாமிர்தம். அதாவது அமிர்தம் அப்படிங்கறதை வந்து நமக்கு இறப்பல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இல்லையா. சோ இத பாரதாமிர்தம், அதான் அமிர்தம் அப்படின்றாங்க. அப்ப அந்த தயிர் கடைய வெண்ணெய் வருவது போல தயிரின் முக்கிய சத்து என்ன, அந்த வெண்ணெய். அது போல அந்த மகாபாரதத்தின் முக்கியமான விஷயம் பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க. பாகவதம் சர்வஸ்வம் விஷ்ணு பக்திராத் வினிஸ்ருதம். அதாவது சத்து அப்படின்னா சத்து அசத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய சத்து எது, மகாபாரதத்தினுடைய சத்து வந்து இந்த பகவத்கீதை. அது பாரதம் என்னும் கடலை கடைய திரண்டு வந்த அமிர்தம் விஷ்ணு வக்திராத் வினிஸ்ருதம் அப்படின்னா விஷ்ணுவினுடைய வக்திரம், அவருடைய வாயிலிருந்து வந்த, வினிஸ்ருதம்னா வெளிப்பட்டு வந்தது அப்படின்னு, விஷ்ணுவின் வாயினால் சொல்லப்பட்டது. எதுனா கீதா கங்கோதகம். கீதா எனும் கங்கையம். மறுபடியும் இங்க சொல்றார் கீதா கங்கோதகம். கீதா அப்படிங்கிற புனிதமான கங்கை அப்படிங்கிறார். இந்த கங்கை, கீதை எனும் கங்கை நீர். பீத்வா, அதை குடிச்சால், பீத்தா அப்படின்னா குடித்தல், அந்த கங்கா நீரை பருகினால் புனர்ஜன்ம ந வித்யதே. வித்யத்தேனா வருதல், அது வந்து திரும்ப வராது, புனர்ஜென்மம் என்பதே வராது, புனர்ஜென்மன வித்யதே அப்படின்னு சொல்றார். கங்கை அவருடைய பாதத்தாமரையிலிருந்து வந்தவள் இல்லையா, வந்தது. பாதங்களிலிருந்து வெளிப்பட்ட கங்கை நீரே மறுபிறவி இல்லாத முக்தி கொடுக்க வல்லது என்றால், அவருடைய திருவாயிலிருந்து வெளிப்பட்ட கீதைக்கு என்ன தன்மை இருக்க வேணும்? அவருடைய அதான் நம்ம சொல்றோம், கங்கையில் குளித்தாலே மிக புண்ணியம், புனர்ஜென்மம் இல்லைன்னு. அப்ப அவருடைய காலிலிருந்து வந்த கங்கைக்கே அந்த தன்மை இருக்கும்னா, அவருடைய வாயிலிருந்து வந்த கீதை என்னும் கங்கைக்கு என்ன மகத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் பார்த்தீங்களா அது. அப்புறம் சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மகத். அதாவது காவோ, கானா பசு, அனைத்து உபநிடதங்களுக்கும் உபநிடதங்களையும் பசு அப்படின்றது சொல்றாரு. அவற்றிலிருந்து பாலை கறப்பவன் கோபாலநந்தனன். இப்ப அனைத்து உபநிடதங்களும் இங்க பசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவற்றிலிருந்து பாலை கறப்பவன் இங்கு கிருஷ்ணர், அவர் கொடுக்கிறார். இப்ப அதை யாருக்கு கொடுக்கிறார்? பார்த்தோ அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். வத்ச, அவன் தான் கன்று, அந்த பசுவினுடைய கன்றாக அர்ஜுனன் இருக்கான். சோ அதை வந்து பசு கறக்கும் அந்த பாலானது கீதை, அதை நேரடியாக குடித்தவன் அர்ஜுனன். அவன் அதாவது அவனுக்காக தான் அந்த பாலே சுரந்தது, அவன் மாட்டுதான் அந்த பாலை சுரந்தது. ஆனால் கன்று எப்படி தான் விலகி நின்று பாலை அனைவருக்கும் வழங்கும்? எப்பவுமே இப்ப பசுவுக்காக, அதாவது கன்றுக்காக தான் ஆக்சுவலா பசு வந்து பாலை கறக்கும் பாத்தீங்கன்னா. ஆனால் அந்த கன்று வந்து அது முழுவதையும் நான் மட்டுமே குடிப்பேன்னு சொல்றது இல்ல. அது என்ன பண்ணும், அது தான் விட்டு கொடுத்து மக்கள் அனைவருக்குமே கொடுக்குது இல்லையா, தான் குடித்தது போக. அது போல இங்கு இந்த கீதாமிருத்தம் அப்படிங்கிறது வந்து அர்ஜுனனுக்காக மட்டுமே பொழிந்தது. ஆனால் அவன் தான் பெற்றதை தான் பெற்று விலகி மற்றவர்களுக்கும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. கன்று எப்படி தான் விலகி நின்று மற்றவர்களுக்கு அந்த பாலை வழங்குமோ, அது போல அர்ஜுனன் தான் கேட்டு நமக்கெல்லாம் பதில் வாங்கி கொடுத்திருக்கான். அவன் கேட்டுக்கொண்டு அவன் கேட்டதை நமக்கும் வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க.
மகாத்மாக்கள் பக்தர்களுக்கு இடையிலான பசு மேய்ப்பவனாக உபநிடதங்களுக்கெல்லாம் உட்பொருளாக விளங்கக்கூடியவனாக கண்ணன் வழங்குகிறான். நீங்க அதை வந்து மகாத்மாக்கள் பக்தர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் போய் சேரணும் இல்லையா? அதனால் அவன் அதை வழங்கி அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்ய தஸ்ய நாமானி யானி கர்மாபியேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. அதாவது ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரனின் கீதமா, ஏகம் சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணுதான். ஏகோ தேவோ தேவகி புத்திர மட்டுமே. ஏகோ தேவோ ஒரே தேவன் இருக்கான். யார் அவன்? தேவகி புத்திர தேவன், அவன் தேவகி புத்திரன். ஏகோ மந்திரஸ்ய தஸ்ய ஒரே மந்திரம் தான் இருக்கு. அது எது அப்படின்னா அவனுடைய நாமம் அப்படின்னு சொல்றாங்க. கர்மாபேக்கம் கர்மமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கர்மம்? கர்மமும் கர்மாபேக்கம் கர்மமும் ஒண்ணுதான் இருக்கு. தஸ்ய தேவசிய சேவா அந்த தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய சேவா ஒன்றுதான் கர்மமா. மிச்ச அனைத்தும் கர்மமே இல்லை. மிச்ச கர்மங்களே இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில. அவனுக்கு சேவை செய்யக்கூடிய கர்மம் ஒன்றுதான் கர்மம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படிதான் இதை என்ன வேணா இதுல எப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த கீதா மகாத்மியம் சொல்லப்படுகிறது. இதற்கு எந்த தகுதியும் எல்லாம் தேவையில்லை. நாம எப்படி படிக்கணும், என்னை வந்து நான் அப்படி பண்ணணுமா, இதை தெரிஞ்சுக்கணுமா அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. முதல் தகுதியே அதாவது தகுதி இல்லை அப்படின்னு நாம உணர்கிறோம் இல்லையா, அதுவே நாம் படிப்பதற்கு முதல் தகுதி. நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம் உணர்ந்து அவன் கிட்ட வருவதுதான் முதல் தகுதியே நமக்கு. அந்த ஒரு ஹியூமிலிட்டி என்ன சொல்றோம், பணிவு. அதாவது 2 விஷயங்கள் பிரபுபா சொல்றார். தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா, அதுதான் முதல் தகுதி, வந்து படி. தகுதி இல்லையா அப்படின்னா கட்டாயமா படி அப்படிங்கிறார். தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு படி அப்படின்னு சொல்றார். ஒரு கிருஷ்ணர் வந்து யார் என்னிடம் வருவதில்லை அப்படின்றத பத்தி 4 பத்தி சொல்றார். யார் அப்படின்னா 7வது அத்தியாயத்துல வரும். துஷ்டர்கள் கெட்டவர்கள் வருவதில்லை, மூடர்கள் முட்டாள்கள் வருவதில்லை, மனிதர்களில் கீழ் நிலையில் உள்ளவர்கள் தரமற்றவர்கள் அப்படின்னு சொல்றவங்க வருவதில்லை, மாயையால் கவரப்பட்டவர்கள். அதாவது எது உண்மைன்னு வேறு ஒன்றை உண்மையாக வேறு ஒன்றை வாழ்வின் குறிக்கோளாக எண்ணிக்கொண்டு ஓடுகிறவர்கள் என்னிடம் வருவதில்லை. அப்புறம் அசுரத்தன்மை உடையவர்கள். அசுரத்தன்மை உடையவர்கள்னா நாத்திகர்கள். யார் என்னை போட்டியாளனாக பார்க்கிறார்கள், என்னை வந்து பொறாமையோடு என்னை பார்க்கிறார்கள், அவர்கள் என்னிடம் வருவதில்லை அப்படின்னு 7வது அத்தியாயத்துல சொல்லுவார். இதுல எதுலயாவது நம்ம அடங்குறோமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து அதாவது இதெல்லாம் நமக்கு அப்படியே போட்டு பார்க்கணும். இப்ப எக்ஸ்ரேக்குள்ள போனா கெட்டது தெரிஞ்சிடும்ல, அது மாதிரி நம்ம இந்த கேட்டகரியில இல்லல்ல அப்படின்னு நம்மள பார்த்துக்கணும். இதுல இல்லாமல் இருந்தாலே நமக்கு படிப்பதற்கு தகுதிதான். சரியா? இதை பொதுவாகவே நான் எப்படி சொல்லுவேன்னாக்க, எந்த ஒரு சோதனையும் நம்ம பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம வர்றோமா இல்லையா அப்படின்னு நினைக்கணும்னா நமக்கு தான் அந்த அந்த டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து இவங்க அந்த மாதிரி பட்டவங்க, உங்களுக்கு இது தகுதியா இருக்கும் அப்படின்னு நீங்க போய் நீங்க சேருங்கிறதுக்காக நம்ம சொல்லலாமே தவிர, அவர்களுடைய குற்றத்தை எடுத்து சொல்லி நீங்க உங்களுக்கு தான் இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இது எல்லாருமா சேர்ந்து இதை கேட்கணும். இது வந்து இன்னொன்னு என்னன்னா, பகவத்கீதை பொறுத்த வரைக்கும் நம்மை மாற்றும், நம்மை மாற்றிக்கொள்ள மனம் இருக்கு அப்படின்னா தான் இதை படிக்கணும். இல்ல ஏன்னா தானாக மாறும். ஏன்னா இதுல வரக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய பாடங்கள் நம்மை தானே மாற்றும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம சரியானவர்களாக இருக்கோமா அப்படின்றது வந்து எப்படி நம்ம அதை முடிவு செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஜபம் செய்யும் பொழுது நாம் நல்ல விதமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்பு தன்மை அதிகமாக வரும். வர வர நம்ம அந்த ஒரு மாற்றத்தை இது வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. இப்படி வந்து நீ பொறுமையாக இரு, கோபம் கொள்ளாதே, அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இதுல வரும். அப்படி இருக்கும்போது நீ வந்து கலக்கம் அடைய வேண்டியதில்லை அப்படின்னா, நம்மை மாற்றிக்கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்கள்
வரும் பொழுது எப்ப அந்த மாற்றம் நமக்கு தானே வரும். எப்ப வரும் அப்படின்னா, ஜெபம் அதிகமாக செய்ய செய்ய அந்த மாற்றத்தை நாமே உணர்வோம். ம். இதில் கூறப்படுகிற அந்த நல்ல விஷயங்களை நாம் ஏற்று நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு தானே வரும் அப்படிங்கிறது. அது நம்முடைய குறைகளை நாம் கவனித்தால் போதுமானது. அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சங்கல்பத்தோடு பகவத்கீதையை படித்தால், நமக்கு அந்த மாற்றம் தானாக வரும். இதான் பகவத்கீதை படிப்பதற்கு நாம் கண்டிப்பாக தகுதி உடையவர்கள் தான். ஏனென்றால், நமக்கும் பல விஷயங்கள் நமக்குள்ள மாற்றக்கூடிய விஷயங்கள் பலதும் இருக்கு. அதனால இத கண்டிப்பாக நாம் படிப்பதற்கு தகுதியானவர்கள் தான் அப்படின்னு. பகவத்கீதை இப்ப நம்ம படிக்க போற இந்த புஸ்தகம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்னு. இதுல புதுசா சேர்ந்திருக்கவங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை உண்மை உருவில் இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் அப்படின்னு. அந்த புஸ்தகத்துல பிரபுபாதருடையது, ஸ்ரீல பிரபுபாதரோடது எந்த இஸ்கான் கோவில்களிலயோ சென்டர்லயோ உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை நீங்க தேங்க்யூ மாதாஜி. சரி, இதுல எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, தண்ணீர் சுத்திகரிப்புக்கு நம்ம ஒரு மெஷின் போடுறோம் இல்லையா? எப்படி நம்ம சுத்திகரிப்பு ஆகுறோம்? எதை நம்மள பியூரிஃபை பண்றது. சோ அந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்ற அந்த சுத்திகரிப்பு இதை பகவத்கீதை படிச்சு வெளியில வரும்போது நமக்கு ஆகும் அப்படின்றது உணரலாம். இந்த பாதை நம்மளுக்கு சற்றே கரடு முரடாக இருக்கலாம். புரிவதற்கும் சற்றே கடினமாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நாம் வெளிவரும்போது தூய்மையாக வெளிவருவோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மாற்றங்களை நம்மால் நமக்குள் கொண்டு வர முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு வந்தோம்னா தான் இதை நம்ம இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மால் கடைபிடிக்க முடியும். சுகவாசின்னு சொல்றாங்க இல்லையா? சுகவாசியாக பழகிவிட்டா கஷ்டம் தாங்க முடியாது. அப்புறம் அந்த சட்டங்கள் நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு கட்டம் போட்டு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பிடிக்காது. அப்படி இல்லாமல் மனம் போன போக்குல வாழ்க்கை வாழ்ந்த வரை இல்லாமல் ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்வதைத்தான் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லுது. கீதை காட்டுகிற பாதை இதுதான். இதை நம்ம பார்க்கலாம். இது மொழி வடமொழியில இருக்கிறது. அது முதல் தடையாக இருக்கும். அது நம்மளுக்கு புரியாது. ஆனால் அழகான மொழிபெயர்ப்பு பிரபுபாதருடைய புஸ்தகத்துல நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம படிக்கலாம். அப்புறம் நீளம். ஆமா, அது மிக நீளமான ஒரு பெரிய புஸ்தகம் தான் இதை பார்க்கும்போது. ஆனால் அதனாலதான் நான் இதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒரு சாரமாக அத்தியாயமாக நம்மளுக்கு ஒரு நீண்டதையும் ஒரு 18 அத்தியாயங்களாகவே இருக்கிறது. அதை 18 நாட்களில் 18 அல்லது இன்னும் ஒரு கூட 1-2 சில அத்தியாயங்கள் ரொம்ப பெருசு. அதை 2 நாட்களாக ஒரே மணி நேரத்துல முடிக்க முடியாது. சோ 2 நாட்களாக கொண்டு ஒரு 20 நாட்களுக்குள்ள இந்த பகவத்கீதையை நம்ம படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிட்டு கொண்டு வரலாம். அதாவது இதை எத்தனையோ பதிப்புகள் இருக்கும்போது ஏன் இதை படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்களின் உரையை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் அதுவும் கடினமாக தான் இருக்கும். அது எளிதாக புரியாது. அதை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கடினமான படிப்புக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப கீதையின் பாதையில நம் முன்னே செல்பவர்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு சுத்திகரிப்பும் இவ்வளவு ஒரு என்ன சொல்றது முதிர்ச்சியும் ஒருவருக்கு வர முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இருக்காங்க நம்முடைய மூத்த பக்தர்கள். அப்படி இருக்கும்போது நாமும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை நம்ம கட்டாயம் படிக்க வேண்டும். அதாவது படித்த இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் இதை தெளிவாக எடுத்து சொல்லி விடுவார்கள் என்பது இல்லை. அந்த பக்தியை செய்பவர்கள் தான் இதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா இதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி அப்படின்னு இல்ல, ஒரு மனப்பக்குவம், ஒரு மைண்ட் செட் நம்ம பண்ணிக்கணும்.
என்ன அப்படின்னா பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி முன்னுரையில இது பிரபுபாதர் சொல்லியிருப்பார். இது ஃபர்தரா எந்த ஆங்கிள் இதை பார்க்கணும் பகவத்கீதை அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னாலும் இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத உணரணும். அப்புறம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன மனப்பான்மை வர வேண்டும்? ஒரு ஹையர் அத்தாரிட்டி அப்படின்றத ஏற்றுக்கொண்டால்தான் நம்மால் வந்து அவர் சொல்கிற வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? ஒரு பாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவருக்கு அடிபணியணும்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்றதை நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு ஒருவரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? அவங்க நம்ம சொல்றத கேட்கணும் அப்படின்னா அவர்கள் மனநிலையில எப்படி இருக்கும்? இவங்க என்ன சொன்னாலும் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற மனத்துல அவங்க வரணும். நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்கன்னா பிரயோஜனம் இல்ல. அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அவர்கள் வந்து முழுமையாக இருக்க முடியாது. அப்ப நமக்கும் திருப்தி இருக்காது. போன்னு சொல்லிடுவோம். சோ அது போல என்ன முக்கியமா நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானை நம்மளுடைய பாஸா ஏத்துக்கணும். முழுமுதற் கடவுளாக கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவர் முகபத்மத்திலிருந்து வந்த இந்த கீதையை நாம் படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாகவாது அப்படின்னு சொல்றான்ல, ஒரு ஏட்டளவிலாவது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெயரளவிலாவது அதை ஏற்றுக்கொண்டு உள்ள போனாதான் இதை வந்து நான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு ஒரு சப்மிசிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தால்தான் இதை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஏத்தத்தோட போய் அதை பார்க்க கூடாது. இதை இதை இதில் என்ன இருக்கிறதுன்னு நான் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மையோடு இதை படிக்க பார்க்க வேண்டும் அப்படின்றது முக்கியம். அதனால பகவானை முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுவதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு நாம் இதை பார்க்க தொடங்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகுதி, கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஏட்டளவிலாவது ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஃபர்தரா பார்த்தோம்னா இது முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இதனுடைய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் மேல் நம்பிக்கை ஏற்பட்டு பக்தி ஏற்பட்டு பக்தி தொண்டு செய்து இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்றத உணர வைப்பதுதான் பகவத்கீதை. சரிங்களா? இதை வந்து இன்னும் நாம ஃபர்தர் பார்க்கலாம். இதுல 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஆத்மா, பரமாத்மா, 2 விஷயங்கள், அப்புறம் கர்மா, காலம், பிரகிருதி. இந்த 5 விஷயங்கள் பகவத்கீதையில மிக விரிவாக பேசப்பட்டிருக்கும். இது என்ன அப்படின்னா புதுசா உங்களுக்கு தோணலாம். இருக்கட்டும், இதைதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். ஆத்மா அப்படின்னா நம்முடைய உடல் வெற்று உடலாக இருந்திருக்கும் இந்த ஆத்மா இல்லைன்னா. சத்து அப்படிங்கிறது அதுதான். அசத்து அப்படிங்கிறது நம்ம உடல் ஜடம். இதுல ஒண்ணுமே இல்லை. இந்த ஆன்மா வந்து இதில் வீற்றிருப்பதனால்தான் இதனால் எந்த காரியமுமே செய்ய முடிகிறது. சோ அந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மை என்ன, அது எங்கிருந்து வந்தது, எல்லாமே அதோடைய குணம் என்ன, அதோட ஃபர்தர் என்ன சொல்றது, அதனுடைய குறிக்கோள் என்ன, எல்லாமே அது பத்தியும் சொல்லுவாங்க. அடுத்தது ஆத்மா, பரமாத்மா. ஆத்மாவோட இன்னொன்னு ஒரு ஒரு நித்தியமான ஆத்மா இன்னொன்று இருக்கிறது. அது பரம ஆத்மா. அதுதான் அதை வந்து 3 நிலைகள்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பரமாத்மா, பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிறது. சோ அதுவும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இவை இரண்டிற்குமான உறவு. அப்புறம் பிரகிருதி அப்படிங்கிறது இன்னொன்று. பிரகிருதி அப்படின்னா ஜட இயற்கை. இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பிரம்மாண்டம் பூரா எல்லாமே படைப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக உள்ளது. அது பிரகிருதி. இந்த உடலும் அந்த பிரகிருத்தில தான் அடங்கும். ஆன்மா தான், அந்த உயிருங்கிறது தான் ஆன்மா. சோ அப்ப நம்ம உடல் எதுல அடங்கும்? இந்த பஞ்சபூதங்களான இந்த பிரகிருத்தில அடங்கும், ஜட இயற்கை. அப்புறம் கர்மா. கர்மாங்கிறது இந்த உடலோடு சேர்ந்து இந்த ஆன்மா இருக்கும் பொழுது அது ஒரு உயிருள்ள உயிர்வாழியாக இருக்கிறது. ஹியூமன் பீயிங் அல்லது எந்த ஒரு புழு, பூச்சி, மீன், நண்டு எது வேணா இருக்கலாம்.
எந்த உயிர்வாழியாக அது இருக்கு. அப்ப அது சில காரியங்கள் செய்யுது. இல்லையா? அது அது அ அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அது வந்து விலங்குகளுக்கு அந்த கர்மா கிடையாது. மனிதர்களுக்கு தான் அந்த கர்மா இருக்கு. ஏன்னா, அவை பிறக்கும் பொழுதே இன்னாரை கொன்று சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது அது அது அவற்றினுடைய கர்மா. அதனுடைய ஸ்வதர்மம் அதுதான். அத செய்யும். ஆனா, மனிதர்களுக்கு கர்மா இருக்கு. கர்ம மூட்டை இருக்கு நம்மளுக்கு. அதை பற்றி சொல்லுது. அப்புறம் காலம். இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியது காலம். இந்த பிரகிருதிக்குமே ஒரு காலம் இருக்கு. இந்த மரம் இத்தனை நாளில் இவ்வளவு பெருசா வர வேண்டியதுங்கிறதும் இருக்கு. காலத்திற்கு கட்டுப்பட்டது அந்த மரமும். இப்ப இந்த செடிகள் வந்து ஒரு 4 மாசம் தான் வாழலாம். அப்படிங்கிறது இருந்தா, அதுக்கப்புறம் இறந்துரும். எறும்புக்கு சில காலம் இருக்கு. கொசுவுக்கு ஒரு காலம் இருக்கு. ஈக்கு ஒரு காலம் இருக்கு. மனிதனுக்கும் காலம் இருக்கு. ஆயுள் அப்படிங்கிறது. இதுதான் வந்து காலம். இதெல்லாம் எப்படி காலம் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துகிறது? கர்மா எப்படி கட்டுப்படுத்துகிறது? அப்புறம் ஆத்ம பரமாத்மாவுக்கான உறவு என்ன? அப்படிங்கிறது. பிரகிருதியோடு இந்த ஆன்மா சேரும் பொழுது என்ன ஆகிறது? இந்த 5 விஷயங்களுக்குமான உள் தொடர்பு தான் பகவத்கீதை. அதனால இது ரொம்ப தத்துவமா இருக்க போதோ, ரொம்ப கடினமா இருக்க போதோன்னு யோசிக்க வேண்டாம். இத வந்து ரொம்ப எளிமையாக பிரபுபாதர் சொல்லியிருக்கார். அதையும் நான் வந்து அ இன்னும் எளிமைப்படுத்தி நான் எடுத்து சொல்ல முயற்சி செய்றேன் வருகிற நாட்கள்ல. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். தொடர்ந்து இதை நாளை பார்க்கலாம் கிளாஸ்ல. இன்னைக்கு என்ன ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ம். இது உனக்கு ஆத்மா, பரமாத்மா, காலம், பிரகிருதி, இன்னொன்னு என்னது மாதாஜி? கர்மா கர்மா. கர்மா. ம். சரி, எழுதி ம். வச்சு நோட் ஓ, பண்ணிக்கிறேன். சரிங்க முத்தஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகேம்மா. அருமையான விளக்கம் மாதாஜி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது.